ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னாங்கன்னா, நியூஸ் 24/7 தொலைக்காட்சி நிறுவனம் இன்று காலையில் அந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ திரு பழனியாண்டி அவர்கள் நேரடியாக அங்கே இருக்கிறாங்க. காவல்துறை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட அந்த உங்களுடைய கேமரா லைவ் எக்யூப்மெண்ட், அந்த எலக்ட்ரானிக் ஐட்டமை சேதப்படுத்தி இருக்கிறாங்க. நேரடியாக அந்த எம்எல்ஏவே வந்து தாக்குறார். இதைவிட ஒரு கிளியர் கட் ப்ரூஃப் என்ன வேணும்? ஆனால் கரூர் மாநகர காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பத்திரிகை அறிக்கை முற்றிலும் பொய் என்பது இதிலிருந்தே தெரியுது. முற்றிலும் பொய் என்பது இதிலிருந்து தெரியுது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏ, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் தப்பாக நடத்தக்கூடிய, சட்டத்திற்கு புறம்பாக நடத்தக்கூடிய கல்குவாரி, அதை படம் பிடிக்க செல்லக்கூடிய ஒரு நிருபர், கதிரவன் என்கின்ற நிருபர், அவரை தாக்கியும் இத்தனை காலமா அது வந்து மௌனம். இன்னைக்கு அவங்கெல்லாம் பணம் கேட்டு எங்களை பிளாக்மெயில் பண்ணாங்க, அதனால நாங்க ஒரு இன்னொரு செக்ஷனை போட்டு இந்த ரிப்போர்ட்டர் தூக்கி உள்ள வைக்கட்டுமா அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவும் செட் பண்றதுக்கு ஒரு கும்பல் கிளம்பி இருக்கு. இதெல்லாம் தமிழக முதலமைச்சர் நேரடியாக தலையிடணும். இதையெல்லாம் முளையிலே கிள்ளி எறியணும். அவருடைய கட்சி எம்எல்ஏவின் மீது அவர் நடவடிக்கை எடுத்தார்னா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்குன்னு நம்ம நம்பலாம். ஆனால் கடந்த 4.5 ஆண்டுகளில் பார்க்கும் பொழுது தமிழகத்தில் அதிகமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குவதே திமுக காரங்க தான். ஒன்று திமுக காரங்க நிறைய இடத்துல கஞ்சா விட்டு மாட்டுறாங்க, அல்லது எம்எல்ஏவை போன்றவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கி ரிப்போர்ட்டரை தாக்குறாங்க. இதை விட தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் இருக்கு அப்படின்னு படம் பிடித்து காட்டுவதற்கு என்ன வீடியோ வேண்டும் முதலமைச்சர் அவர்களே? உடனடியாக எஃப்ஐஆர் போடுங்க, கைது பண்ணுங்க, தூக்கி உள்ள வைங்க. எம்எல்ஏவா இருந்தாலும் பரவாயில்ல. எதுவுமே செய்யாம ஒப்புக்கு சப்பானியாக ஒரு காவல்துறையை, கரூர் காவல்துறையை வைத்துக் கொண்டு ஏதோ இந்த குற்றவாளி யார் அப்படின்னா இந்த நிருபர் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க. அதையும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்வு.